இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை ராகி அடை தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், அவ்வளோவும் ஹெல்த்தியும் கூட இது மார்னிங்கில் சாப்பிட்றதுனால. அதுக்கு நான் ராகி மாவை 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். கூடவே சின்ன வெங்காயம் 2 காஞ்ச மிளகா. சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயத்தை கூட நம்ம சாப்பிங் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா இது பாதியே கட் பண்ணி எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக. சின்ன வெங்காயம் எப்போவுமே குறுக்கு வட்டத்தில் தான் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி குறுக்கு வட்டத்தில் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம் ஒரு 3 விதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம், நல்லாயிருக்கும். இதுக்கு முக்கியமான இன்னொரு இன்க்ரீடியன்ட் முருங்கைக்கீரை ஒரு கட்டை நான் உரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டால் போதும். நான் 2 கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கைப்பிடி இல்லை 1/2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சாதாரணமாகவே முருங்கைக்கீரை யூஸ் பண்ணுறோம், சமைக்க போகிறோம் அப்படின்னா முத்தி போன இலைங்களை தூக்கி போட்டுடலாம். கொஞ்சம் இலசாக இருக்கிறதும் கொஞ்சம் மீடியமாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும். முத்தி போனதை எதுக்குமே ஆட் பண்ணிக்க வேணாம். கூட்டாக இருந்தாலும் சாம்பார் இருந்தாலும் முத்தி போனதை ஆட் பண்ணிக்க வேணாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை அலசி எடுத்துக்கலாம் ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு. இந்த டிஷ் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா எதையுமே நம்ம எண்ணெயில் வறுத்துலாம் பண்ண போகிறது கிடையாது. இது ஆக்சுவலாக எல்லோரும் எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறது என் ஹஸ்பண்டுக்கு, என் மாமியார் மாமனாருக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் எல்லாமே ராவாக தான் ஆட் பண்ணி பண்ண போகிறேன். இந்த மாவில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக சேர்த்துக்கலாம், கம்மியெல்லாம் சேர்த்துறாதீங்க. இது கூட நம்ம நெருக்கி வச்சுருக்கிற வெங்காயம், இந்த பட்டை மிளகா அந்த விதையோடவே போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் கொஞ்சம் காரம் கொடுக்க போகுது, நமக்கு ரொம்ப காரமாக இருக்காது. அதுக்காக இப்போ முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்க போகிறோம். முருங்கைக்கீரையை முழுசாக எல்லாம் போட்டுக்கக்கூடாது. இந்த முருங்கைக்கீரையை நம்ம சாப் பண்ணி தான் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். எப்படி சாப் பண்ண போகிறோம்னா ஒரு கொத்து முருங்கைக்கீரை கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இலையாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு கொஞ்சம் கம்மி தான். இதை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய வாசம் இப்போவே வர ஆரம்பிக்கும். இதை ராகி மாவு கூட மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் வாசனை சூப்பராக இருக்கும். சுடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம அப்படியே போகிறதுனால பார்த்திங்கன்னா இலையாக இருக்கும். அது நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா இலையுமே நம்ம கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி இப்போ அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எந்த மாதிரினா இப்போ நம்ம மசால் வடைக்கு மாவு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ராவா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்க போகிறோம். இந்த வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தெல்லாம் நசுக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கொஞ்சம் நல்லா பிசைஞ்ச மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சால் கசக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கசக்காது. இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம், எல்லாமே பச்சையாகவே போடுறோம், இது வெங்காய ஸ்மெல் வராதா, கீரை ஸ்மெல் வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக வராதுங்க. நீங்கள் சுட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்லெட் சுடும்போது ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக இதே மாதிரி முருங்கைக்கீரை பச்சையாகவே போட்டு ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பட் உப்பு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டுருங்க. இந்த மாதிரி பிசையும் போதே பார்த்தீங்கன்னா உப்பு டேஸ்ட் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு சப்புன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சால்ட் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப கட்டியெல்லாம் பிசைஞ்சு எடுக்கக்கூடாது. அதுக்காக தோசை மாவுக்கெல்லாம் தண்ணியாகவும் எடுக்கக்கூடாது. நமக்கு கொஞ்சம் இலகி வரணும். மாவு ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் இலகி வரும் இல்லையா, அந்த மாதிரி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ கையில் எடுக்கிறேன் பாருங்கள். கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படின்னா அது கொஞ்சம் வழுக்கிட்டு போகும். அந்த லெவலுக்கு இருக்கணுமே தவிர கட்டியாக இருக்கக்கூடாது, தோசை மாவு பதக்கத்துக்கும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது இப்போ நம்ம சுட்டு எடுத்துடலாம். இதுக்கு ஒரு பேன் வச்சு பேன் சூடானமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணிக்கிட்டால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இங்கே நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெயை தோசைக்கல் மேலே இந்த மாதிரி லைட்டாக தெளித்து விட்டுக்கிட்டு ரொம்ப நிறைய ஊற்றி வறுத்தெடுக்கணும்லாம் இல்லை, இந்த மாதிரி தெளித்து எடுத்துக்கிட்டு இப்போ உருண்டையாக பிடிச்சி அதில் தட்டி வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கையில் வெறும் மாவு எடுத்திங்க அப்படின்னா ஒட்டிக்கும். அதனால் தண்ணியை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. கையை தண்ணியில் நினச்சி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுக்கும்போது பாருங்கள் மாவு கையில் ஒட்டவே இல்லை. சப்போஸ் தண்ணியில் கை வைக்காமல் நீங்கள் உருட்டி பார்த்தா தெரியும், கை ஃபுல்லாக மாவாக ஒட்டிக்கும். இப்போ ஒரு உருண்டையாக எடுத்து இந்த கல் மேலே இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டைரெக்டாக இதில் போட்டு எடுக்க முடியல அப்படின்னா ஒரு வாழை இலை வச்சுக்கோங்க. வாழை இலையுமே தண்ணி தடவிட்டு இந்த மாதிரி வாழை இலையே தட்டி அப்படியே தோசைக்கல் மேலே போட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வாழை இலை யூஸ் பண்ணல, அதனால் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். இப்படி தட்டி எடுத்துக்கும் போது நடுவில் கையை தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாவு ஒட்டாமல் இருக்கும் கைக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது பண்ணும்போது கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும் ஸ்டவ்வு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நல்லெண்ணெய் லைட்டாக இந்த மாதிரி தோசைக்கு ஊற்றுவோம் இல்லையா,
அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இதில் இப்போ இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு மூடிக்கலாம். லிட் போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சு அது வந்து வேக விடுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 1 மினிட் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மேலேயே நல்லா வெந்து வந்திருக்கும். மாவு வந்து ஒட்டவே ஒட்டாது. கையில் வேணால் தொட்டு பாருங்கள், மாவு கைக்கு வரவே வராது. அந்த அளவுக்கு வந்து வெந்திருக்கும் நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறதுனால. இதை அப்படியே வந்து திருப்பி போட்டுட்டு அதையுமே வந்து ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு வந்து வேக விட்டுடலாம். இப்போவும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா உள்ளே வந்து வெந்து வரும். ஆக்சுவலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம எண்ணெயில் வறுத்து தான் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி இதில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்படியே நம்ம ராவை ஆட் பண்ணி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இது. ஏன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம், முருங்கைக்கீரை ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ராவாக செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் ரொம்பவே பூஸ்ட் ஆகும். இது குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு ஈவன் பெரியவங்களுக்குமே நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செஞ்சு கொடுத்தேன், என் பையன் வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டான். ஒரு அடைக்கிட்ட சாப்பிட்டான். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. சப்போஸ் சைட் டிஷ் வேணும்னா மீன் குழம்பு இல்லைனா கறி குழம்பு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சப்போஸ் அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டு மிளகாத்தூளையே கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுட்டு பூண்டு பச்சையாக தட்டி போட்டு அதில் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு இதை தொட்டும் சாப்பிட்லாம். இதுவும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா நம்மளால் ஆஃபீஸ் போகிறவங்க ஸோ காலையிலே வந்து எல்லாத்தையுமே கறியெல்லாம் சமைச்சிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இதுவுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி மிளகாத்தூள் வச்சு தான் சாப்பிடுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்ட் இதை கூட வச்சு சாப்பிட மாட்டார். அப்படியே சூடாக வந்து இதை அப்படியே சாப்பிடுவார். சூடாக சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.